கரூர் சம்பவம் நடந்ததிலிருந்து 72 நாட்கள் வெளியில் தலை காட்டாதவர்தான் தவேக தலைவர் விஜய் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சரமாரியாக குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக ஆட்சியில் தமிழக தலை நிமிரவே இல்லை எனவும், மொத்தமாக தமிழகத்தின் தலை தொங்கியே போய்விட்டதாகவும் விமர்சித்தார். அதிமுக மீது புதிதாக எந்த புகாரும் சொல்வதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் சரக்கு இல்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். ஏற்கனவே தமிழகத்தில் தலை குனிஞ்சு போச்சு. எங்க தலை நிமிர்ந்தே இருக்குது, தலை தொங்கி போச்சு. நிமிரல, தலை தொங்கி காட்சி அளித்துக் கொண்டிருக்குது. உங்க ஊடகத்திலும் பத்திரிகையிலும் பாருங்க, நாள்தோறும் செய்தி பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இன்றைக்கு தமிழகம் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுகின்றது. இதைத்தான் நான் சொன்னேன், தலை நிமிர்ந்து இல்லை, தலை குனிஞ்சு போய் தொங்கி போயாச்சு. மேலும் தவேக தலைவர் விஜய் ஒரு கட்சியின் தலைவர் என்பதையே மறந்து அறியாமல் பேசி வருவதாக விளாசினார். அவருக்கு ஒன்றுமே தெரியாது எனவும் இபிஎஸ் விமர்சித்தார். நாட்டு நிலவரம் புரியாமல் பேசும் விஜய் ஒருமுறையாவது செய்தியாளர்களை சந்திக்க தைரியம் இருக்கிறதா எனவும் இபிஎஸ் சவால் விடுத்தார். மேலும் கரூர் சம்பவம் நடந்து 72 நாட்களாக வெளியிலேயே வராதவர், தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்பதையே அறிந்து கொள்ள விரும்பாதவர் விஜய் என்றும், தமிழக அரசியலில் எந்தெந்த கட்சிகள் எந்த கூட்டணியில் இருப்பது கூட அவருக்கு தெரியாது என்றும் காட்டமாக கூறினார். அவரு வெளியில் பொது வெளியில் பார்த்தா தாங்க தெரியும். பொது வெளியிலே வரல. 72 நாள் கழிச்சு தான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்தொட்டி 72 நாட்கள் ஒரு கட்சி தலைவரே வெளியே வரல. நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல. எந்தெந்த கட்சி எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்குன்னு தெரியல. எந்த கட்சி தேர்தலில் தலைமை தாங்கன்னு தெரியல. ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். தெரியாம அறியாம பேசிட்டு இருக்காரு. நாட்டில் நடக்கிற நிலவரம் என்னன்னே தெரியல. இப்படி ஒரு தடவையாவது இப்படி பிரஸ் மீட் காட்ட சொல்லணும், புரிஞ்சுக்கிட்டோம். நாட்டில் நீங்களை போல் இருக்கிற நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொன்னா தான் வெளியில என்ன நடக்குன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டோம். திமுகவை தீய சக்தி என்றும் அதிமுகவை ஊழல் சக்தி என்றும் விஜய் குறிப்பிடுகிறாரா என்ற கேள்விக்கு பதிலளித்த இபிஎஸ், ஊழல் சக்தி என யாரை குறிப்பிடுகிறார் என்றே தெரியவில்லை என்றார். அதிமுகவை பொறுத்தவரை ஊழல் என்ற பேச்சுக்கே இடமில்லை எனவும் விளக்கம் அளித்தார். ஜெயலலிதாவை ரோல் மாடல் என கூறும் விஜய், அதிமுக ஊழல் கட்சி என்றால் அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையனை தவேகாவில் சேர்த்தது ஏன் என கேள்வி எழுப்பினார்.